அங்கே ஒரு முட்டை குருமா எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூனு மிளகு, அப்புறம் ஒரு பட்டையை 2ஆ உடைச்சி போடுங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. போட்டு வரமிளகா ஒரு 10 போட்டு வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 கருவேப்பிலை கொத்தும் போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு பெரிய வெங்காயத்தில் பெருசாக இருந்தால் 3/4 போட்டு 1/4 அப்புறம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. அதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் எல்லாம் வதக்கின அப்புறம் அதையும் சேர்த்து இதை பல்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டு மிளகாயை அப்புறமா இதையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த வதக்கி அரைச்சது எல்லாத்தையும் அதில் ஊற்றி கொதிக்க விட்டு கொதித்த உடனே 2 முட்டையை உடைச்சி பச்சை முட்டையை ஊற்றுங்க. அப்புறம் வேக வச்ச முட்டையை கீறி விட்டு உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு வற்றின உடனே எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும்.